Eloquent model பயன்படுத்தி எல்லா டேட்டாவையும் எப்படி ரீட் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ளிகேஷனோட டேட்டாபேஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்குது. அதுக்குள்ளே 2 டேட்டாஸ் இருக்குது. இந்த 2 டேட்டாவை தான் நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் நம்ம ஆப்குள்ளே HTTPக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்குள்ளே ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. அது யூசர் கண்ட்ரோலர். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் 2 போட்டிருக்கோம். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். அதுக்கு பப்ளிக் ஃபங்க்ஷனாக லிஸ்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் உருவாக்கிக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்து யூசர்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறோம். அந்த வேரியபிள்குள்ளே நம்ம யூசர்ஸ் டேபிள்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுக்கிறதுக்கு யூசர் மாடலை பயன்படுத்த போகிறோம். இந்த மாடலுக்குள்ளே ஆல்ன்ற ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை தான் பயன்படுத்த போகிறோம். அதுக்காக ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்ரேட்டர் ஆல் அப்படின்ற ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்திட்டோம். இந்த ஃபங்க்ஷன் ஆனது நம்மளுடைய யூசர்ஸ் டேபிள்குள்ளே இருக்கிற இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக கொண்டு வந்து இந்த யூசர்ஸ் வேரியபிள்குள்ளே சேர்த்துடும். அதை நம்ம ஒரு லிஸ்ட் பேஜில் பார்க்குறதுக்காக ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் அதுக்கப்புறம் வியூன்ற ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன். இந்த வியூ ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய வியூ ஃபைலோட நேமை போடணும். நம்மளுடைய வியூ ஃபைலோட நேம் list_user. இப்போ இந்த வியூ ஃபைலை நம்ம உருவாக்கணும். அதுக்காக நம்ம ப்ராஜெக்டில் ரிசோர்ஸஸ்ன்ற ஃபோல்டரில் வியூஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம வியூ ஃபைலை உருவாக்க போகிறோம். நம்ம வியூ ஃபைலோட நேம் list_user. இப்போ இந்த பேரில் நான் ஒரு பிளேட் ஃபைலை உருவாக்கிக்கிறேன். .blade.phpன்றது ஒரு பிளேட் ஃபைலை குறிக்கிது. இப்போ இந்த வியூ ஃபைலுக்குள்ளே நம்ம இந்த லிஸ்ட் பேஜுக்கான HTML கண்டென்ட்டை போட போகிறோம். முதல்ல ஒரு ஹெட்டிங், யூசர் லிஸ்ட்டுன்றது தான் அந்த ஹெட்டிங். அடுத்து ஒரு டேபிள். அந்த டேபிளோட ஹெட்டிங்கில் ஐடின்னு ஒரு ஹெட்டிங், நேம்னு ஒரு ஹெட்டிங், ஏஜ்னு ஒரு ஹெட்டிங், அப்புறம் ஃபோனுன்னு ஒரு ஹெட்டிங். டேபிளோட பாடியில் 4 டேபிள் டேட்டாவை காட்ட போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு டேபிள்லேருந்து டேட்டாஸ் எல்லாம் கிடச்சிரும். இந்த காலம்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு டேபிள் டேட்டாஸ். ஆனால் அதுக்கு நம்ம அந்த டேபிள் டேட்டாவை கலெக்ஷனாக வாங்கியிருக்கணும். ஏற்கனவே நம்ம கலெக்ஷனாக யூசர்ஸ்ன்ற வேரியபிளில் வாங்கியிருக்கோம். இந்த வியூக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு இந்த வியூ ஹெல்ப்பரில் 2வது ஆர்கியூமெண்ட்டாக நம்ம ஒரு அரே டேட்டா அனுப்புகிறோம். யூசர்ஸ்ன்ற அரே, அதுக்கு வேல்யூவாக யூசர்ஸ் வேரியபிளை கொடுத்துடுறோம். இப்போ இந்த வேரியபிளை வியூ ஃபைலில் அக்சஸ் பண்ண முடியும். வியூ ஃபைலில் ஒரு ஃபாரிச் பயன்படுத்துகிறோம். இது வந்து பிளேட் மூலமாக ஒரு டைரக்டிவ், அதனால் பிளேடோட ஃபாரிச் பயன்படுத்துகிறோம். அதில் நம்ம யூசர்ஸ் வேரியபிள் வியூக்குள்ளே கிடச்சிரும். அதை எடுத்துக்கிறோம். யூசர்ஸ் ஆஸ் யூசர்னு நம்ம ஃபாரிச் பண்ணுறோம். இப்போ லூப்புக்குள்ளே வர ஒவ்வொரு யூசர் வேரியபிளோட ப்ராப்பர்ட்டியையும் பயன்படுத்தி நம்ம டேபிள் டேட்டாவை எக்கோ பண்ணுறோம். முதல் டேபிள் டேட்டாவாக நம்ம இந்த யூசர் வேரியபிள்குள்ளே இருக்கிற ஐடியை எக்கோ பண்ணுறோம். அடுத்ததாக நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை எக்கோ பண்ணுறோம். அடுத்தது ஏஜ், கடைசியாக ஃபோன். இதுக்கு அடுத்து ஃபாரிச்சை எண்ட் பண்ணிக்கிறோம். அதனால் பிளேடோட டைரக்டரியான எண்ட் ஃபாரிச்சை கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த வியூ ஃபைலை காட்டுறதுக்கான ரவுட்டை நம்ம உருவாக்கணும். அதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் டைரக்டரியில் ரவுட்ஸ் ஃபோல்டரில் web.php ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே நம்ம புதுசாக ஒரு ரவுட்டை போட போகிறோம். அது ஒரு கெட் ரவுட். அதுக்கான URI வந்து லிஸ்ட். அது நம்ம கண்ட்ரோலரில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. அதுக்காக 2வது ஆர்கியூமெண்ட்டாக ஒரு அரே டேட்டாவை கொடுக்குறோம். அதில் முதல் வேல்யூவாக யூசர் கண்ட்ரோலர் கிளாஸ், 2வது வேல்யூவாக நம்ம அந்த கண்ட்ரோலரில் இருக்க ஃபங்க்ஷனான லிஸ்ட்டுன்ற ஃபங்க்ஷன். இப்போ போயிட்டு நம்ம டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அடுத்து ப்ரௌசரில் உங்கள் டெவலப்மெண்ட் URL போனீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃபார்ம் முதல்ல தெரியும். இப்போ நம்ம URI வந்து லிஸ்ட் அப்படின்ற URI. இதுக்குள்ளே தான் உங்களுடைய டேட்டாஸ் ஆனது லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்களா, லிஸ்ட் ஆகுதுக்கு. ஆனால் நம்ம டேபிளில் கொஞ்சம் தப்பாக டிசைன் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா டேட்டாவும் ஒரே ரோவில் தெரியுதுல்ல. வியூ ஃபைலில் போய் இந்த டேபிளுக்கான டிசைனை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஒரு ஸ்டைல், அதுக்குள்ளே டேபிளுக்கான பார்டரை காட்டக்கூடிய CSS ஸ்டைலில் கொடுத்துட்றோம். அடுத்து ஃபாரிச் பண்ணுறதுல நம்ம டேபிள் ரோவாக ஒவ்வொரு ரோவையும் பண்ணணும். அதுக்கு எல்லா TDக்கும் முன்னாடி TR ஓப்பன் பண்ணுறோம். எல்லா TDக்கு அப்புறம் TRஐ க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ டேபிள் சரியான லிஸ்ட் காமிக்குது. கூடவே பார்டரும் தெரியுது. இப்போ இங்கே பார்க்குற டேட்டாஸ் எல்லாமே இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் தான். அதை கலெக்ஷனாக வியூவில் வாங்கி லூப் பண்ணி இங்கே டேபிள் டேட்டாவாக காமிச்சிருக்கோம். ஆனால் அந்த கலெக்ஷன் டேட்டாவை வாங்கிறதுக்கு உதவியாக இருந்தது நம்ம எலக்வெண்ட் மாடலோட ஆல்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான். இது நம்ம டேபிளோடைய மொத்த டேட்டாஸையும் சுலபமாக எடுக்கிறதுக்கு பயன்படுது. எலக்வெண்ட் மாடலை பயன்படுத்தி ஒரு டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.